மிஸ்டர் ராஜசேகர், இதுவரைக்கும் இந்த வீட்டுல 3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. முதல் இன்சிடென்ட் உங்க பொண்ணு காணாம போனது. செகண்ட் ஒன் வேலைக்காரன் நெருப்புல இருந்தது. தேர்ட் ஒன் இப்ப வேலைக்காரி சுடப்பட்டது. உங்க ஸ்டேட்மெண்ட் படி உங்க பொண்ணு காணாம போறது இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிற ஒண்ணா இருக்கலாம். ஆனா மத்த ரெண்டையும் அப்படி நினைக்க முடியல. தீ விபத்து நடந்தப்போ ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணது உங்க பொண்ணுதான். எதிர்பாராத விதமா வேலைக்காரன் பலியாயிட்டான். அதே மாதிரி இப்ப வேலைக்காரி சுடப்பட்டது சத்யாவோட பெட்ரூம்ல தான். அதாவது குற்றவாளியோட பிளான் படி சத்யா தான் அந்த டெலிபோன் அட்டென்ட் பண்ணிருக்கணும். பால் எடுத்துட்டு வந்த வேலைக்காரி அந்த டெலிபோன் அட்டென்ட் பண்ணுவான்னு கொலையாளி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஜன்னல்ல தெரிஞ்ச ஷேடோவை சத்யா நினைச்சு ஷூட் பண்ணிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா என் பொண்ணு எதுக்காக மர்டர் பண்ணணும்? உங்க சொத்துக்கள் அடையிறதுக்கு. யூ ஆர் ராங் மிஸ்டர் சங்கர். அப்படியே என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தாலும் என் சொத்து பூராவும் நிச்சயமா என் மாப்பிளைக்கு தான் சேரும். அப்ப அந்த குற்றவாளி ஏன் உங்க மாப்பிளையா இருக்க கூடாது? மிஸ்டர் சங்கர், ஆர் யூ மேட்? உண்மையான குற்றவாளியை ட்ரேஸ் பண்ண முடியலங்கிறதுக்காக இப்படி அப்பா மேல பழி சுமத்துறது மடத்தனம். என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா யாரை கொலை பண்ண போறோமோ அவங்களையே தனக்கு சாதகமான விட்னஸா பயன்படுத்திக்கிற புத்திசாலியான கிரிமினல் உங்க மாப்பிள்ளை தான். ஷட் அப். என் சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல. நான் பைத்தியமா இருந்த நேரத்துல நான் குணமாகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல மிஸ்டர் சங்கர், 1 வருஷத்துக்குள்ள என் பொண்ணுக்கு குணமாகலைன்னா நானே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா என் மாப்பிளைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என் டாக்டரை மர்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்கு? இதுவரைக்கும் மனைவிங்கிற ஸ்தானத்துல அவருக்கு நான் எந்த பணிவிடையும் செய்யல. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல அவர் என்ன எப்படி எல்லாம் கவனிச்சிட்டு தெரியுமா? சுருக்கமா சொல்லணும்னா அந்த அளவுக்கு எங்க அப்பா கூட என்கிட்ட பாசமா இருந்ததில்ல. நான் இதுவரைக்கும் கடவுளை நம்பினதில்ல. இப்ப உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். God bless you. ஹலோ, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேர்ல வராம போன்ல என்ன வேண்டியிருக்கு? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ இருக்கிற வீட்டை சுத்தி போலீஸ்காரங்க மப்டியில சுத்திட்டு இருக்காங்க. அதனால நீ இம்மீடியட்டா வேற ஏதாவது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரு. வேற வீடா? திடீர்னு வேற வீட்டுக்கு போக சொன்னா நான் எங்க போறது? போட் ஹவுஸ் தாண்டி லாரன்ஸ் ரோட்ல நம்பர் 26ல ஒரு பங்களா வேக்கண்டா இருக்கு. அங்க இருக்கிறவங்க நம்ம சம்பந்தப்பட்டவன் தான். நான் இம்மீடியட்டா போன் பண்ணிடுறேன். உடனே ஷிஃப்ட் ஆயிரு. ஓகே. சத்யா, என்ன சத்யா? சத்யா, ஏன் அழற? ப்ளீஸ் சத்யா, ஏன் அழற? என்ன சத்யா இது? என்னோட சொத்தை பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இந்த சொத்துக்காகத்தானே ஏற்கனவே நீங்க 2 கொலை பண்ணிருக்கீங்க. 3வது கொலை நடக்க கூடாதுன்னுதான் சொத்தை உங்க பேர்ல எழுதியிருக்கேன். சத்யா, போலீஸ் ஆபீசர் உன்னை அனாவசியமா குழப்பிருக்காரு. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். வீணா என்ன சந்தேகப்படாத. இல்லைங்க, உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் உயிருக்கு பயந்துகிட்டு நான் இதை செய்யல. நடந்த 2 கொலையையும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரியான சாட்சி எதுவும் இல்லாததுனால்தான் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணல. இந்த நிலைமையில மறுபடியும் என்ன நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணா போலீஸ் நிச்சயமா உங்களை பிடிச்சிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சேன். சொத்தை உங்க பேர்ல எழுதினேங்கிறதுக்காக நீங்க என் கூட நிரந்தரமா வாழணுங்கிற அவசியம் இல்ல. இப்பவே உங்க விருப்பம் போல நீங்க எங்க வேணாலும் போகலாம். நீங்க என்ன பிரிஞ்சாலும் நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் என் வயிற்றுல வளர உங்க குழந்தைதான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைய பாக்குறதுக்காகவாவது ஒரு தடவை வந்துட்டு போங்க. நிச்சயமா நீங்க திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த நம்பிக்கையிலே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன்.
ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. என் லைஃப்ல நான் நினைச்சு வந்த காரியம் எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது இல்ல. பாவ புண்ணியங்களை பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மறுபடியும் மனசு மாறதுக்குள்ள திரும்பி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். குட் பை. ப்ளீஸ், நான் சொல்றதை நம்புங்க. அந்த வீட்டை சுத்தி போலீஸ் மப்டியில இருக்கிறதாவும் உடனே ஷிஃப்ட் ஆகணும்னு ராஜா போன் பண்ணி சொன்னான். அதனாலதான் இங்க வந்தேன். திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அப்படி உண்மையிலேயே நான் ராஜா கூட மயங்கி அவன் கூட ஓடுறதா இருந்தா இப்ப எதுக்காக போன் பண்ணி நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லணும்? நானா போன் பண்ற வரைக்கும் நீங்க போன் பண்ணக்கூடாது, நேர்லயே வரக்கூடாது. ராஜாவுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம பிளான் அப்செட் ஆயிடும். ஓகே, நானே போன் பண்றேன். Come on. Number? யாருக்கு? I said number. 4 4 3 3 2 2 7. அவன் உடனே இங்க புறப்பட்டு வர சொல்லு, வேற எதுவும் பேசக்கூடாது. ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். உடனே புறப்பட்டு வாங்க. வாங்க சொல்றேன். தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சுடு ராஜா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சேதுபதிதான். அவன் தான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னான். ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் ராஜா. பிளீஸ் ராஜா, என்ன விட்டுடு ராஜா. பிளீஸ், என்ன ஒண்ணு செஞ்சிடாது ராஜா. என்ன விஷயம்? திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க. போன்ல கூட பயந்த மாதிரி பேசினேன், அதான் கூட்டத்தோட வந்தேன். என்ன விஷயம்? முதல்ல அவங்களை எல்லாம் ரூமுக்குள்ள போக சொல்லு. நாம 2 பேரும் தனியா பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரூம்ல இருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சோகமா இருக்கியே? என்ன விஷயம்? Get up. Move. Sit down. Sit down. ராத்திரி சத்யாவுக்காக நீ கொடுத்து அனுப்பிச்ச பாய்சன் இப்ப உனக்கே யூஸ் ஆகுங்கிறத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டே இல்ல? எனக்கு தேவை 2 பேர்த்தோட உயிர் இல்ல, யாராவது ஒரு ஆள் செத்தா போதும். நான் 1 2ன்னு 10 எண்ணுவேன், அதுக்குள்ள
யாராவது ஒரு ஆள் எடுத்து குடிச்சிட்டா இன்னொரு ஆள் உயிர் பொழைச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தியாக மனப்பான்மை இல்லைன்னா 2 பேருமே அனாவசியமா சாக வேண்டி இருக்கும். யாரு சாகணும் யாரு உயிரோடு இருக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 1 அவசரப்படாது. 3 4 5 6 7 8. ராஜா, நான் உண்மையை சொல்லிடுறேன். உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னது இவன் தான். இவன் ஆக்ட் பண்ண சொன்னான். ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் ராஜா. என்ன நம்பு ராஜா, ப்ளீஸ். ராஜா, எங்க மாமாவுக்கு சொத்து இருக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா ராஜா பெரிய திறமையான ஆளு. அவனை வச்சு சொத்தை அடைஞ்சலான்னு பிளான் கொடுத்ததே இவதான். போய் சொல்லாத. ராஜாவுக்கு சொத்து வந்த உடனே அவரே மர்டர் பண்ணிட்டு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ தானே சொன்ன. அப்படியே மாத்தி சொல்றாளே. அவ சொன்னதெல்லாம் நான் சொன்னதா சொல்றாளே. இல்ல ராஜா, அவனே ஏமாத்த பார்க்கறான். இதை நம்பாத. நம்பாத ராஜா. இவ்வளவு உயிரோட கெடுத்துறவா. நானே கொன்னுறேன். நான் சொல்றது கேளு. நம்பாத ராஜா. ராஜா, வாசப்படி ஒரு ஆள் சித்தாச்சு. உனக்கு கிடைக்கிற சொத்துல பாதி எனக்கு கொடுத்துரு போதும். வேண்டாம், அன்னைக்கு சொன்னில அது மாதிரி 10% கொடு போதும். ஏன் விஷயத்தை கலக்குற? வேண்டாம், சொத்தே எனக்கு வேண்டாம். என் உயிரோட விட்டு நான் போறேன். அவளுக்காவது 10 நம்பர் கவுண்ட் பண்ண, உனக்கு 3 நம்பர் தான். 1 ராஜா, 2 தப்பு. இத உன் கையில மாட்டிட்டு அவன் கையில மாட்டு.
நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க யாராவது இந்த பில்டிங் குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க போலீஸ் ஆபீசரை நீங்க இழக்க வேண்டி வரும். எல்லாரும் அங்கங்க அப்படியே நில்லுங்க. அவரா வெளியே வர்ற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கமான், மூவ். சார் வேண்டாம் சார், ஆபீசர் வேற உள்ள இருக்காரு. இந்த சமயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்குது அவளுக்கு நல்லா இல்ல சார். உங்க ஆளுங்களுக்கு உங்க உயிரை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தைரியமா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேரு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் ஒருத்தன் சாகிறதுனால ஒரு உயிர் தான் போகுது. ஆனா நீ சாகிறதுனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது. மரியாதையா சரண்டர் ஆயிரு. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். Don't be a fool. எல்லா கதவையும் சாத்திட்டு நீயும் உள்ள உட்கார்ந்துட்டு தப்பிக்க முடியும் நினைக்கிறியா? முடியாதுங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். முடிஞ்ச உங்க டிபார்ட்மெண்ட் என்ன ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணட்டும். அனாவசியமா உயிர் எடுக்கிறத விட மரியாதையா சரண்டர் ஆகலாம்ல. என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே நான் பிளெக்சிபிள் ஆனது இல்ல. அதுவும் இல்லாம இப்ப நான் ரொம்ப வெக்ஸான மூட்ல இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு தடவை தான் சுட முடியும்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு புல்லட்டை மிச்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன். அந்த ஒண்ணு யாருக்கு? எனக்கா? இல்ல, எனக்கு. No, no. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. நிச்சயமா போலீஸ் உங்களை சுட்டுடுவாங்க. என் கண்ணு முன்னாலேயே நீங்க சாகிறத நான் விரும்பலைங்க. நீங்க எனக்கு உயிரோட வேணும். பிளீஸ் தயவு செஞ்சு சரணடைஞ்சிடுங்க. அப்படி நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொண்டுடுங்க. என் கண்ணு முன்னாலேயே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நீங்க சாக கூடாதுங்க. எனக்காவது உயிர் வாழணும். பிளீஸ் என்னை ஏமாத்திடாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். கொஞ்சம் அலோவ் பண்ணு. அது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். ப்ளீஸ்.